இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் தருவார். ஓ, இன்னைக்கு உடம்பு சரியில்லை நண்பரே, பின்னாடி இன்னும் ரொம்ப மோசமா உங்க உடல் ஆரோக்கியம் போகலாம். அதை போகாமல் தடுக்கிறதுக்காக இந்த உதவியை நான் செய்கிறேன். அலர்ட், இப்பவே உன்னை ப்ரோஆக்டிவா, முன்னெச்சரிக்கையா உனக்கு ஒரு வார்னிங், எச்சரிக்கை தரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்காக இருக்க முடியும். தேவையில்லாத செலவுகள் ஜென்ம சனி இருக்கும் பொழுது அதிகரிக்கலாம். இந்த தேவையில்லாத செலவை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்கவே வேண்டாம். நான் அப்கிரேட் பண்ணுறேன், நான் டிவி அப்கிரேட் பண்ணுறேன், மொபைல் ஃபோனை அப்கிரேட் பண்ணுறேன், என்னோட காரை அப்கிரேட் பண்ணுறேன், என்னோட வீடு அப்கிரேட் பண்ணுறேன். அப்கிரேட் பண்ணுறதுல தப்பான எண்ணம் இல்லை. அந்த நேரம், அந்த டைம் அண்ட் டைமிங், இதில் தான் தப்பு இருக்கு. இப்பொழுதைக்கு அதை அப்கிரேட் பண்ண போக வேண்டாம். தேவையில்லாத விரய செலவுகளை செய்ய வேண்டாம். எதிரிகள்னால் தொல்லை இருக்குமா? இதை 2 பகுதியா பிரிச்சிருங்க. மீனராசி என்பவர்களுக்கு முதல்ல யார் எதிரின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருவார் சனி பகவான். இதுவே பெரிய விஷயம் இல்லையா? அப்ப எதிரிகளை நீங்க ஜெயிக்கிறதுக்கு யார் எதிரின்னு கண் காமிச்சிருவார். எதிரிகள்னால் தொல்லை இருக்குமா? இருக்கும். அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீர்களா? ஜெயிப்பீர்கள். இவ்வளவுதான் விஷயம். ஜென்ம சனி, சனி பயிற்சிக்கு பிறகு மீனராசிக்கு ஜென்ம சனியால் முடிவு எடுக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். சில மன குழப்பங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனம் கவலைப்படுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் தான் சொல்றோம். சில வீணான அலைச்சல்கள், வீணான பண விரயங்கள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சொல்லிட்டு வர எல்லா பலன்களும் பொது பலன்கள், மீனராசி அன்பர்களுக்கான பொது பலன்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. மீனராசிக்கு இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த மீனராசி அன்பர்கள் இதை தொடர்ந்து கேளுங்க. ஒண்ணு, உங்களுடைய தெரிஞ்சவங்கள மீனராசி அன்பர்கள் இருக்கும்போது ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேல இதை நம்ம பொது பலன்களா சொல்றோம். இப்ப உங்க பிறப்பு ஜாதகம், உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம், இதை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் மீனராசியை பற்றி உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கணும்னா, கீழே கொடுக்குற நம்பர்ல ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா சொல்ல முடியும். ரொம்ப வருஷமா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஜென்மராசியில சனி இருக்கும்போது ரொம்ப வருஷமா நீங்க திட்டமிட்டுக்கு வரக்கூடிய சில அபூர்வமான விஷயங்கள், வீடு, திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கலாம். அந்த யோகங்களையும் சனி பகவானே தருவார். புகழ், சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய மீனராசி இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள், இவர்களுக்கெல்லாம் திருமணமாக அந்த காதல் மாறக்கூடிய யோகத்தை சனி பகவான் தருவார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத புது நண்பர்கள் மூலியமாக பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சில திறமைகள் வெளியே வரலாம். அந்த திறமைகள் மிகப்பெரிய அளவில் புகழ், பெயர், பணம் இதையெல்லாம் சம்பாதித்து கூட உங்களுக்கு கொடுக்கலாம். எதிர்பாராமல் திடீர் என்று பயணங்கள் நீங்க செய்யலாம், டிராவல் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டடா, சடனா மிகப்பெரிய டிராவல்கள், சில விஷயங்களுக்கு, ஈவெண்ட்ஸுக்கு நீங்க போகும்படியான சூழ்நிலைகள், திடீர் பண விரயங்கள் கூட ஏற்படலாம். பிரிந்து போன பழைய நண்பர்கள், உறவினர்கள் கூட இந்த ஜென்ம சனியில் நீங்கள் சேரக்கூடியது நடக்கும். பரிகாரமாக நாம் சொல்லக்கூடியது, சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுவது தவறாமல் இருக்க வேண்டும். வீட்டில் ஒரு குட்டி லிங்கம் வச்சு அதை வழிபட்டா கூட நல்லது. ஓம் நம சிவாய நமக. ஓம் ஸ்ரீ காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை தவறாமல் ஒரு நாளும் 21 முறையாவது நீங்க சொல்லணும். ஹனுமான் சாலிசா, ஹனுமான் மந்திரங்கள், புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வக்பதத்வம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 முறையாவது நீங்கள் சொன்னால் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதில் கவனம் வேண்டும்?
உங்கள் பேச்சில், உங்கள் நடவடிக்கைகளில், உங்கள் எண்ணங்களில் ரொம்ப கவனம் தேவை. முக்கியமா பண பரிவர்த்தனையில மிகவும் கவனம் தேவை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா பல பாசிட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கு. குறுகிய காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை சனி பகவான் கொடுத்தாலும் நீண்ட காலகட்டத்தில், அதாவது லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல மிகப்பெரிய உயரங்களையும் மிகப்பெரிய நன்மைகளையும் நீங்காதபடி தரக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தெய்வம் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்துவது, சாந்திப்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய எளிமையான வாழ்க்கை. மிகப்பெரிய பணக்காரராக நீங்க இருந்தாலும் கூட இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தரையில படுத்து உறங்கவும், எளிமையான உணவுகளை உண்ணவும், எளிமையான ஆடைகளை உடுத்தவும், நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, நார்மலா வாழுங்க. ஒரு சராசரி மனிதனை போல நீங்க வாழ வாழ சனி பகவான் உங்களுடைய தாக்கத்தை, அவருடைய தாக்கத்தை மிகவும் குறைத்துக் கொள்வார். அதே மாதிரி எளிமையை பத்தி சொன்னோம், பொறுமையை பத்தி சொன்னோம். கடமை, நீங்க செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு நீங்க முடிச்சிடுங்க. அதுவே பெரிய வலிமையை தரும். இது உங்கள் வாழ்க்கையில் தற்சமயம் ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நெடுங்கால வாழ்க்கை பயணத்தில் இந்த சோதனைகள் தான் உங்களுடைய நாளைய சாதனைக்கான படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக அடுத்து வரும் காணொளியில் மற்றும் புதிதாக கும்பராசியை பற்றி, கடகராசியை பற்றி விரிவான தகவல்களை நாங்கள் பேசவிருக்கிறோம். இன்னும் மீனராசியில் பொது பலன்களை பற்றி பேசியது மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கான வாழ்க்கை முறை, உங்களுக்கான எதிர்கால திட்டங்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா, அதை பற்றி தெரிய வேண்டும்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா துல்லியமான பலன்களை எங்களால் கணித்து தர இயலும். என்னால் கணித்து தர இயலும். கவலையை வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம். என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களை, மறுபடி உங்கள் எல்லோரையும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.